ஹலோ அண்ட் ஹாய் குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நான் எப்படி ஃப்ரிட்ஜை வந்து க்ளீன் பண்ணி எடுப்பேன் அப்படின்னு தான் நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா, இந்த பட்டனை வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருவேன். எதுக்காக அப்படின்னா, ஐஸ் கட்டி ஏதாச்சும் உள்ளே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து உருகி வந்துடும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு வந்து இந்த பட்டனை வந்து நான் ப்ரெஸ் பண்ணி விட்டுருவேன். ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளவு அழுக்காக இருக்குது அப்படின்னுட்டுன்னு. அதுக்காகத்தான் நான் ஃப்ரிட்ஜை வந்து க்ளீன் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா இந்த சுவிட்சை வந்து நான் ஆஃப் பண்ணி விட்டுருவேன். அதுக்கப்புறம் தான் ஃப்ரிட்ஜுக்குள்ளாடி இருக்கிற எல்லா திங்ஸையுமே எடுத்து வெளியில் போட்டுருவேன். ரொம்பவே டர்ட்டியாக இருந்துச்சுங்க. ஸோ இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிற எல்லா திங்ஸையும் மாற்றினதுக்கு அப்புறமா பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்பவே அழுக்காக இருந்துச்சு. ரொம்ப நாள் ஆச்சுங்க ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணி. நானும் வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்ததுனால அம்மா வீட்டுக்கு இங்கே அப்படின்னு மாறி மாறி இருந்ததுனால ரொம்பவே ஃப்ரிட்ஜு வந்து அழுக்கடைஞ்சிருந்துச்சு. ஃப்ரிட்ஜில் உள்ள எல்லா திங்ஸுமே சிங்கில் வாரி போட்டாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இதில் உள்ளே இருக்கிற ரேக் அந்த மாதிரியெல்லாம் எடுத்துருவேன். இந்த ஃபஸ்ட்டு ரேக்கை மட்டும் என்னால் எடுக்கவே முடியல. எதனால் அப்படின்னு தெரியல. அது ரொம்பவே ஜாம் ஆகி இருந்தது மாதிரி இருக்குது. சரி எதுக்கும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னுட்டுன்னு அதை கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தேன். சரி பார்ப்போம் அது இழகுதா அப்படின்னுட்டுன்னு பார்ப்போம் அப்படின்னு தான் நான் இலக்கி பார்த்துட்டே இருந்தேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா, ஒரு துணி எடுத்து அதில் எந்த ஒரு தண்ணி எதுவுமே நான் முக்க மாட்டேன். தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு ஒரு துணி, அதாவது வெரமான ஒரு காட்டன் கிளாத் வச்சு உள்ளே இருக்கிற எல்லா டஸ்ட்டையுமே நான் வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி எடுத்துருவேன். நம்ம வந்து தண்ணியில் முக்கி, அதாவது தண்ணியில் வந்து நம்ம டிப் பண்ணி எடுக்கும்போது திரும்ப திரும்ப அது வந்து அங்கங்கேயே ஒட்டி இருந்தது மாதிரி இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு கிளாத்து கொண்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துருவேன். அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜை வந்து க்ளீன் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் எந்த மாதிரி ஃப்ரிட்ஜை வந்து க்ளீன் பண்ணுவீங்க அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். அது யாருக்காச்சும் ஒரு ஆளுக்காவது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் ஒரு துணியை கொண்டு நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுவே ஒரு ஃப்ரெஷ்ஷான லுக் கொடுக்கும். ஆனால் நமக்கு இன்னும் ஃப்ரெஷ்ஷான லுக் கொடுக்கணும்ல, அதுக்காக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு குட்டியோண்டு பக்கெட்டில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிப்பேன். அதில் கொஞ்சமாக டெட்டால் சேர்த்துப்பேங்க. அப்படின்னா ஏதாச்சும் கிருமிகள் இருந்தால் சாகட்டும் அந்த மாதிரி. அதுக்கப்புறமா லைட்டாக ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் எடுத்து லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து தொடச்சோம் அப்படின்னா அது வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஆனால் நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா ஸ்ப்ரே பாட்டில் எடுத்து ஸ்ப்ரே பண்ணிப்பேன். இப்போ ஸ்ப்ரே பாட்டில் வந்து கொஞ்சம் ஏதோ ஸ்ப்ரே வராதது மாதிரி இருந்துச்சு. அந்த தண்ணி வந்து கொஞ்சம் டிப் பண்ணி வராதது மாதிரி இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் இந்த மாதிரி பக்கெட்டில் தண்ணி எடுத்து அதில் ஒரு கிளாத்தை வந்து முக்கி எடுத்து சும்மா சாதாவே நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு வந்து அவுட்டர் பார்ட்டை தான் நான் க்ளீன் பண்ணி எடுப்பேன். அதுக்கப்புறமா தான் உள்ளாடி வந்து நான் க்ளீன் பண்ணுவேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்பவே நீட்டாக சூப்பராக ரெடி ஆகியாச்சு. இப்போ அதில் இருந்த அழுக்கெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னுட்டுன்னு. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு தண்ணி தான் அலசுவேன். ரொம்பவே இன்னும் டஸ்ட்டு வந்து ஜாஸ்தியாக இருந்தது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தான் 2 வாட்டி நான் க்ளீன் பண்ணி எடுப்பேன். இல்லை எனக்கு மனசுக்கு வந்து திருப்தியாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு தண்ணி தான் நான் வாஷ் பண்ணி எடுப்பேன். இந்த வாட்டி நான் ஒரு வாட்டி தான் நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்பவே நீட்டாக சூப்பராக இருக்குது. ஆனால் ஒரே ஒரு குறை என்ன அப்படின்னா, இதை வந்து நான் ரொம்ப நேரமாக எடுத்து பார்த்தேன், அது வரவே இல்லை. ஆனால் அதோட அடியில் வந்து ஜாம் ஆகி அதுக்கு அடியிலையும் நான் துடைக்கும் போது கொஞ்சம் தண்ணி எல்லாம் சேர்ந்தது மாதிரி இருந்துச்சு. ஒரு வழியாக நான் இலக்கி பார்த்து லாஸ்ட்டாக இலக்கி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா திரும்பவும் அதை நீட்டாக தொடச்சி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் தான் ஃப்ரிட்ஜை பார்க்குறதுக்கு ஒரு மன திருப்தி மாதிரி இருந்துச்சு. நம்ம ஒரு ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ண திருப்தி வந்து எனக்கு இருந்துச்சு. இப்போது அதுக்கப்புறமா என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இதை அப்படியே கொஞ்ச நேரம் ஓப்பன் பண்ணியே விட்டுருவேன். எதுக்காக அப்படின்னா, நம்ம சுவிட்செல்லாம் ஆஃப் பண்ணி தானே போட்டிருக்கோம். அதுக்காக இதில் உள்ள எல்லா பார்ட்டையுமே நம்ம வந்து எப்படி பாத்திரம் கழுவி எடுப்போமோ அதே மாதிரி நீட்டாக தேய்ச்சி இதை வந்து வெயிலில் உலர வச்சு தான் எடுத்துப்பேன் எல்லா வாட்டியும். இந்த வாட்டி என்ன ஆச்சு அப்படின்னா, ரொம்பவே மழையாக இருக்குது எங்கள் ஏரியாவில். அதனால் இதை வந்து ஃபேன் காற்றுல வீட்டுக்குள்ளாடியே இதை வந்து கொஞ்ச நேரம் கமத்தி போட்டுட்டேன். அதுக்கப்புறமா நிமிர்த்தி வச்சு கொஞ்ச நேரமாக வெயில் இல்லாத காரணத்தினால மட்டும்தான் நான் இதை வந்து ஃபேனில் வந்து உலர வச்சு எடுத்துட்டேன். ஆனால் நம்ம வெயிலில் உலர வச்சு எடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருக்கும், ஒரு திருப்தி கொடுத்தது மாதிரியான இருக்கும். அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி எடுத்தாச்சு. அது உலர்ந்ததுக்கு அப்புறமா ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். என்கிட்ட கொஞ்சமாக திங்ஸ் இருந்ததுனால அதை மட்டுமே நான் அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து 3 டப்பா ஆடை வந்து சேர்ந்தாச்சுங்க. நம்ம வந்து பால் வந்து காய்க்கும் போது காஃபி போடும்போது அதில் உள்ள ஆடையை வந்து எடுத்து சேர்த்து வச்சுருப்பேன். எல்லா வாட்டியுமே ஒரு டப்பா நிறைஞ்ச உடனே நான் ஆடையை எடுத்து நெய் தயாரிச்சிடுவேன். இந்த வாட்டி 3 டப்பா ஃபில் ஆகியாச்சு.
மாறி மாறி அம்மா வீடு இங்கே அப்படின்னு மாறி மாறி உடம்பு சரியில்லாத காரணத்தினால அது எப்படியும் 3 டப்பா வந்து ஃபில் ஆகியாச்சு. இனிமேல் வந்து நெய் வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது அதையும் ஒரு வீடியோவாக எடுத்து போடுறேன். ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுவேன். ஃப்ரிட்ஜில் எந்த ஒரு காய்கறிகளுமே இல்லாததுனால இந்த மாதிரி தாங்க நான் சிம்பிளாக அதை வந்து வச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் டு லவ் யுவர் செல்ஃப், எவ்ரிதிங் வில் பி சேஞ்ச்.